வணக்கம் சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். பள்ளிப்பாளையம் சிக்கன் பார்த்தீங்கன்னா செய்ய போகிறேன். இது ரொம்ப ஈஸி டிஷ்ஷு. இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிலையும் செய்யலாம், நம்ம பிராய்லர் கோழிலையும் செய்யலாம். இது இன்றைக்கி நாங்கள் பிராய்லர் கோழி வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் இது பார்த்திங்கன்னா எலும்பே இல்லாத சிக்கன் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்குறோம். காஞ்ச மிளகா வந்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து தேங்காய் இந்த மாதிரி இப்படியே கீத்தாக போட்டு வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா கடைசியாக போட்டு இறக்கணும். நம்ம இந்த கிரேவி இது செஞ்சு இறக்கும் போது நம்ம கடைசியாக செஞ்சு இதை இறக்கணும் போட்டு. சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கடுகு, ஜீரகம் தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. அது மேலே வானல் வச்சுட்டோம். வானல் நல்லா காஞ்சிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கும். இதில் நம்ம சமையல் எண்ணெய், நல்லெண்ணெய், மல்லாட்டெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் ஊற்றலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் இதில் போட்டுக்கலாம். அது பொரியும் போதே இந்த காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ 1/2 கிலோ நம்ம எடுத்ததால், சிக்கன் எடுத்ததால் நான் ஒரு 12 காஞ்ச மிளகா கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நான் தாளிக்கிறேன். நான் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அரை கிலோ பார்த்தீங்கன்னா நான் 12 காஞ்ச மிளகா போட்டுருக்கேன். நீங்கள் வந்து 15 கூட போடலாம். நீங்கள் எப்படி காரம் உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மசாலாவும் தேவையில்லை. இதுவும் காஞ்ச மிளகாவில் செய்கிறது தான். இது ஈரோடு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். இது பள்ளிப்பாளையம் ஈரோடு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான டிஷ். இது கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு போட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டால் இது தண்ணி விடுது. நம்ம தண்ணி விட்டு வந்து வேலையே இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி அதே விடும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு கறந்துட்டோம். மூடி போட்டுக்கோம். ஒரு 5 நிமிஷம் வச்சு தந்துட்டோம். 5 நிமிஷம் வச்சு தண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது. நம்ம திறந்து இதை நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி தானே சுடும். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. கிட்ட போட்டால் தேங்காய் நம்ம சேர்த்துக்கணும். இந்த தேங்காய் போட்டால் சுவை ரொம்ப கூடுதலாக காணும். அதுதான் அதில் நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கனில் அதாவது தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி நம்ம இறக்கிட வேண்டியதான். நம்ம அன்னைஸ் கிச்சனில் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்ம அன்னைஸ் கிச்சனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கை அள்ளினீங்கன்னா அதில் சிக்கனு, தேங்காய் பத்தை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிளகா எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.